Hello guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்கிராட்ச்ல crab vs fish. ஓகே, crab vs fish. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. யாரெல்லாம் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக நீங்கள் லைக்கும் பண்ணுவீங்க, ஷேரும் பண்ணுவீங்க, அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. சேர்த்து நீங்கள் கமெண்ட்டில் போய் நம்ம வீடியோலலாம் இருந்துச்சுன்னா ஒரு ஃபயரையும் கன்னையும் போட்டு விட்டுருங்க. ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இது வரும்ல, இந்த கேட், அதை கட் பண்ணிட்டு பேக்ரவுண்ட்ஸில் போய் நீங்கள் அண்டர் வாட்டர் 1 எடுத்துக்கோங்க, இல்லை 2 எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துங்க. அப்புறம் நீங்கள் கண்ட்ரோல்ஸில் போய் when green flag is clicked அது பேக்ரவுண்ட் பண்ணிடுங்க. அப்புறம் ஃபார்வர் போட்டுருங்க. அப்புறம் லுக்ஸில் போய் கலர் சேஞ்ச் எஃபெக்ட் பை 25 அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் அனிமல்ஸில் போய் கிராப் எடுத்துக்கோங்க, பி கூட எடுத்துக்கோங்க, எது வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் கிராப் கொஞ்சம் சின்னதாக்கிங்க. அப்புறம் நீங்கள் கண்ட்ரோலில் போய் when green flag is click போட்டுருங்க. அப்புறம் ஃபார்எவர் போட்டுருங்க. அப்புறம் நம்ம மியூசிக் லோப்ஸில் போய் XYLO1 அதை எடுத்துக்கோங்க. அதோட சவுண்டு கேட்டிருப்பீங்க நீங்கள். அப்புறம் ப்ளே சவுண்டு XYLO1 யூனிட்டல் டன் அதை போட்டுருங்க. ப்ளே சவுண்ட்ஸில் போய் when green flag is clicked and forever அது போட்டுருங்க. இன்னொன்றுல set X to mouse X, ஓகே, அதை போட்டுருங்க. அப்புறம் நீங்கள் இதில் போய் ஒரு ஃபிஷ் எடுங்க. ஓகே, நம்ம ஃபிஷ் 2 எடுத்துருக்கோம். ஃபிஷ் 2 எடுத்து வச்சுருக்கோம். இது கொஞ்சம் நல்லா இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். சரி, நீங்கள் அப்புறம் கண்ட்ரோலில் போய் அந்த ஃபிஷ் 2 ஸ்ப்ரைட் 2 அதாவது ஃபிஷ்ஷில் நீங்கள் கண்ட்ரோலில் போய் when green flag is clicked make a variable, ஓகே. அப்புறம் எஸ், அப்புறம் டி ஸ்கோர் 4x அப்படின்னு போட்டுருங்க. 20 அப்படின்னு போட்டுருங்க. செட் ஸ்கோர் டு 0 அப்படின்னு போட்டுருங்க. செட் எஸ்டி ஸ்கோர் டு 0 அப்படின்னு போட்டுருங்க. அப்புறம் ஒரு குட்டி ஃபார்எவரை வச்சுக்கோங்க. அப்புறம் மூவ் 10 ஸ்டெப்ஸ், ஓகே, அதை வச்சுக்கோங்க. இஃப் ஆன் எட்ஜ் பவுன்ஸ் அப்படின்னு போட்டுருங்க. அது கீழே ஃபார்வர்டுக்குள்ளேயே நெக்ஸ்ட் காஸ்டியூம் அப்படின்னு போட்டுருங்க. அப்புறம் இன்னொரு green flag is clicked. அதை அப்படியே வச்சிருங்க. அந்த இடத்துல green flag is clicked. forever போட்டு if touching sprite 2 அப்படின்னு போட்டுருங்க. ஸ்ப்ரைட் 2 கூட ஸ்ப்ரைட் 1 தப்பாக சொல்லிட்டேன். அப்போ ஸ்ப்ரைட் 1 டச்சிங் ஸ்ப்ரைட் 1, ஓகே. அப்புறம் லுக்ஸில் போயிட்டு லுக்ஸ் வேணான்ட்டு மோஷன் மாற்றிக்கலாம். மோஷனில் போயிட்டு நம்ம சேஞ்ச் ST score to 0 by 1 அப்படின்னு போட்டுக்கலாம். 0 by 1 point in direction pick random 50
அப்படின்னு போட்டுருங்க. 210 கூட 50 அப்புறம் 210 அப்படின்னு போட்டுக்கோங்க. இது நான் 50ல வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அதே இது காப்பி பண்ணிக்கலாம். இப்போ வந்து green flag is clicked. When green flag is clicked, search score எடுத்துருங்க. அப்புறம் சேஞ்ச் ST score to 0/1 அதையும் தூக்கிடுங்க. அதை எடுத்து உள்ள போட்டுருங்க. அப்போ இப்போ 4 உங்களுக்கு பேஸ்ட் ஆகும். அப்புறம் 5 எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதுதான் கேம். நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு குட்டி மிஸ்டேக் ஆயிடுச்சு. என்னடா மிஸ்டேக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. செட் ஸ்கோர் டு 0 அதுதான் கைஸ் மறந்துட்டோம். என்ன கைஸ் இன்னொரு மிஸ்டேக்கு, அந்த 0லேருந்து அது 1 2ன்ட்டு ஏறணும் கைஸ். அது ஒரு குட்டி மிஸ்டேக் ஆயிடுச்சு. சொல்லு. சாரி கைஸ், ஒரு குட்டி மிஸ்டேக். இது வந்து இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி இதில் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் தலைகீழ வச்சிட்டோம். தலைகீழ இருக்கணும். இப்போ ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு ஏறுது கைஸ் ஸ்கோரு. இது நல்லா இருக்குல்ல இந்த கேமு. Thanks for watching. Please like, subscribe and share. அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஃபயரை போட்டு கன்னை போட்டுருங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.